மெஷர்மெண்ட்லாம் கரெக்ட்டா தான் எடுக்கிறேன். ஆனா ப்ரௌனி சரியா வரலன்னா, நீங்க பண்ற மெத்தட் தான் தப்பு. இந்த மெத்தட் கரெக்ட்டா யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்க நல்லா நம்ம ஃப்ராத்தியா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அது கூட ப்ரவுன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் 2யுமே மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ப்ரவுன் சுகர் ஒயிட் சுகர விட அதிகமா இருந்தா தான் நமக்கு ஸ்வீட் பேலன்ஸ் ஆகும். அதனால தான் ப்ரௌனி மோஸ்ட்லி திகட்டுறதில்ல. ஸோ அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் இது 2யுமும் கூட இந்த எக் மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்லேயும் சரி டெக்ஸ்சர்லேயும் சரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். கம்பேரிங் டு ஆயில் பட்டர் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் ப்ராசஸ். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மைதா கோகோ பவுடர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்துக்கணும். அதையும் இதில் சீவ் பண்ணி சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வர அளவுக்கு மட்டும் இந்த பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி ஹார்டாகும், மேலே கிரிங்கிள் டாப்பும் ஃபார்ம் ஆகாது. ப்ரௌனி பேட்டர் இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சரில் கிரிங்கிள் டாப்போடு வரும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனலி பேக் பண்ணி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய கேக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. பாய்.